மாய சந்தியா செய்திகள் டிசம்பர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, மாயை சொத்தை பிரிக்க விடாமல் தடுத்துட்டாங்க. மாயை அப்படி பேசினதை பார்த்துட்டு பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப அதிர்ச்சி. பத்மா நேராக அவங்க அண்ணன் ரகுராமை பார்த்துட்டு, அண்ணா அவள் பாட்டுக்கும் கண்டபடி உளறிக்கிட்டே இருக்கா, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. என்னன்னா அவளை நீங்கள் தத்து எடுத்தது உண்மையா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஆமாம் அவளை தத்து எடுத்தது உண்மைதான், ஆனா நான் அப்படி செஞ்சதுக்கு இப்பதான் நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்ட்டு ரகுராம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு வக்கீல் கேட்குறாரு, இங்கே பாருமா மாயா, உன்னோட அந்த சர்டிஃபிகேட்டை கொடு அப்படின்னு. அப்போ மாயாவோட சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்க வக்கீல் சொல்கிறாரு, இதில் கட் அண்ட் ரைட்டாக ரகுராமோட மூத்த பொண்ணு மாயான்னு தான் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க பத்மாவும் பார்வதியும். பத்மா நேராக ரகுராமை பார்த்து, அண்ணா இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கா, இவ உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லுண்ணா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என்னதான் பெரியப்பா நான் பொண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாலும் சட்டப்படி நான் அவரோட பொண்ணு தான், இது யாராலையுமே மாற்ற முடியாது, அவர் கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்ல, வக்கீல் மாயாவோட சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, மாயா மேடம் சொல்றது உண்மைதான், மாயா மேடம் ரகுராம் ஐயாவோட மூத்த பொண்ணு, இதுல எந்தவித மாற்றமும் இல்லை, யாராலையும் இனிமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா இங்க பாருங்க வக்கீல் ஐயா, இந்த மாயா சொன்னாதான் எந்த சம்மந்தமும் இல்லை, இவளை நீங்க பெரிய ஆளாவே மதிக்காதீங்க அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை நான் மாயா மேடத்துக்கு எதிராக அந்த சொத்தை பிரிச்சேன்னா அதுக்கப்புறம் ஏன் மேலேயும் கேஸ் போயிடும், அதோட இந்த அம்மா இந்த சொத்து மேல ஸ்டே ஆர்டர் போட்டா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். நீங்க ஃபர்ஸ்ட் மாயா மேடத்துக்கிட்ட கலந்து பேசி இந்த சொத்தை பிரிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து அந்த வக்கீலை தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் பொறுங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டு சொத்தை பிரிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து போகலாம், அண்ணா நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு. ஆனால் வக்கீல் சொல்கிறாரு, இல்லை ஃபஸ்ட்டு மாய மேடத்தோட ப்ராப்ளத்தை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அவர் போனதோட பத்மா செம கடுப்பாகி நேராக மாயா கிட்ட பாத்தியா மாயா, உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்க, மாயா கேட்குறாங்க, என்ன சந்தோஷம்னு கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் ஆக்கணும், அதுதானே உனக்கு சந்தோஷம் அப்படின்னு. அப்போ மாயை கேட்குறாங்க, சொத்து பிரிக்கிறதுனால தான் இந்த குடும்பம் பிரிய போகுது, அப்படி இந்த குடும்பம் பிரியாமல் சொத்தையும் பிரிக்காமல் நான் பாதுகாத்திருக்கேன், என்ன நீங்கள் பழி சொல்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இந்த சொத்தை பிரிக்க வேணாம், இந்த குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு உங்ககிட்ட யாராவது அழுதாங்களா, எங்கள் அண்ணன் இப்போ தான் எங்களுக்கு சொத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கு, அதையும் கிடைக்க விடாமல் பண்ணிட்டியல்ல, மொத்த சொத்தையும் நீ எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த குடும்பம் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன், இல்லைன்னா நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கவே மாட்டேன், நான் இப்படி யோசனை பண்ணதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க எல்லாரும் இருந்து இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், ஆனா நீங்க எல்லாரும் இருந்து இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தவறிட்டீங்க, அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு மாயா சொல்ல, பார்வதி நேரா மாயா கிட்ட என்ன மாயா, இது எல்லாமே உங்க அம்மாவுக்கும் உனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அப்படியெல்லாம் என் எண்ணம் கிடையாது, இந்த சொத்தை பிரிக்கக்கூடாது அவ்வளோதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதி நேரா சிவாவை பார்த்து, என்னங்க என்ன சொன்னீங்க, இந்த சொத்தை பிரிக்கக்கூடாது, இந்த சொத்தை பிரிச்சா உயிர் போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா அந்த மாயா என்ன பண்ணியிருக்கான்னு, உங்களுக்கு ஒரு தெளி அளவு கூட கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கான், ஆனால் இது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மகாலிங்கமும் பார்வதி பின்னாடியே போறாரு. அப்ப பார்வதி கோவமா நின்றுகிட்டு இருக்க, மகாலிங்கம் போயிட்டு நேரா பார்வதி கிட்ட, என்னம்மா தங்கச்சி இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அந்த மாயா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு அப்பவே தெரியும் அந்த மாயா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இந்த சொத்தை பிரிக்க விடாம தடுத்துருவா அப்படின்னு. அதே மாதிரி தடுத்துட்டா பத்தியா, இனிமே உன்னால அந்த சொத்தை பிரிச்சு வாங்கவே முடியாது, ஏதோ எப்பயும் ஒரு தடவை தான் அந்த ரகுராம் சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறான், அந்த நேரத்துல நம்ம விவரமா இருந்து சொத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா, ஆனா இப்படி ஆகிட்டே அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க, ஏமாமா இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு. அப்ப மரகதலிங்க சொல்றாரு, இதுக்கப்புறம் என்ன, பஞ்சாயத்து வச்சா மட்டும்தான் அந்த ரகுராம் கிட்டேருந்து சொத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, அந்த மாயாவும் நான் தான் வாரிசுன்னு நிக்கிறான், ஏன் அவ கையெழுத்து போட்டாதான் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அந்த ரகுராம் எதுக்காக அந்த மாயாவை தான் வாரிசா எடுத்துக்கிட்டான்னு தெரியல, இப்ப அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, அவ கையெழுத்து போட்டா மட்டும்தான் சட்டப்படி செல்லுபடி ஆகும், பஞ்சாயத்தெல்லாம் வச்சு செல்லுபடி ஆகாது அப்படின்னு.
அப்ப மறு பார்வதி கேட்குறாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த மாயாவை தீர்த்து கட்டிட்டா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, ஐயோ கொலையா அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, அப்புறம் கொலை பண்ணாம அப்புறம் எப்படி உனக்கு இந்த சொத்து கிடைக்கும்? கடைசி வரைக்கும் உன் அக்கா பின்னாடியும் உன் மாமா பின்னாடியும் கை கட்டி நின்று காசு வாங்கிட்டு நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதி சொல்றாங்க, மாமா அதுக்காக கொலை பண்ற விஷயத்துக்கெல்லாம் நான் போக முடியாது அப்படின்னு சொல்ல, மகாலிங்கம் சொல்றாரு, அப்ப நீ கடைசி வரைக்கும் இப்படியே கை கட்டி காசு வாங்கிட்டு நின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பார்வதி யோசனை பண்றாங்க, மாயா இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு பிரச்சனை. அப்ப அந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவோமா, இல்ல அவளை ஒரே எதிரியா தீர்த்து கட்டிடுவோமா? வீட்டை விட்டு துரத்தினாலும் கண்டிப்பா அவ மறுபடியும் வந்து சொத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பா. அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்பினா மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு பார்வதி ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப சிவா இங்கேருந்து பார்வதி கிட்ட வந்துட்டு, ஏ பார்வதி, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் இப்படி பண்ணேன். நீங்க என்ன என்னையவே பழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த ஊருக்கு முன்னாடி கொஞ்சம் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை இல்லையா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஏண்டி இப்ப நான் சொத்து கேட்டேன் அப்படின்னு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் என்னை காரி துப்புவாங்க. எந்த அளவுக்கு அண்ணன் எனக்கு உதவி பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அண்ணன் கிட்டேயே போயிட்டு சொத்தை பிரிச்சு கேட்டேன் அப்படின்னு இன்னரும் ஊரு ஃபுல்லா பரவி இருக்கும். எல்லாருமே என்னதான் கேவலமா பேசுவாங்க. உன்னை பத்தி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ சொத்து கேட்டுட்டு அமைதியா இருந்துட்ட, ஆனா கெட்ட பேரு எனக்கு தான் கிடைக்கும். இப்படி என் அண்ணனுக்கு எனக்கும் பகையை உண்டாக்கி விட்டுட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து கோவமா போறாரு. அப்ப பார்வதி நினைக்கிறாரு, இவரு தேவையில்லாம பேசிட்டு போறாரு, இவருக்கும் இந்த சொத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போறாரு. ஆனா இவருக்கான உரிமையை நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். இவரு இப்படி வெள்ளாந்தியா இருக்கிறதுனாலதான் எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்வதி கோவமா நிக்கிறாங்க. அதே நேரம் பத்மா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா பார்வதியை பார்த்துட்டு, பார்வதி, இத்தனை நாளும் உன் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, ஏன்க்கா அப்படி சொல்றீங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இல்ல இந்த வீடு எனக்கு வேணும்னு சொல்றேன், சரி பரவாயில்ல, அக்கா கேக்குறாங்க அப்படின்னு விட்டு கொடுக்காம எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப இத்தனை நாளும் என்கிட்ட நீ ஒழுங்கா பழகலையா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, இந்த வீட்டோட 2வது ஆண் வாரிசு அப்படின்னா யாரு? என் புருஷன் சிவா தானே, அவருக்கு தானே இந்த வீடு போகணும். உங்களை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்ல அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன பார்வதி உன் பேச்சே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அக்கா இன்னைக்குதான் புரியுது யாராரு இந்த மாதிரி கேரக்டர்னு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, பார்வதி, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய அடுத்த டார்கெட் என்னன்னா, எப்படியாவது மாயா கிட்டேருந்து பேசி எப்படியாவது இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு மாயா கிட்டேருந்து சம்மதம் வாங்கணும். அப்பதான் மாயா வந்து சொத்தை பிரிக்கிறதுக்கு கையெழுத்து போடுவா. அவ கையெழுத்து போடலைன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது, அது தெரியுமில்ல அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, அவகிட்ட போயிட்டு நம்ம கை கட்டி நின்று கையெழுத்து போடுன்னு சொல்லணுமா அப்படின்னு. பார்வதி சொன்னதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, ஆமா வேற வழி இல்லை அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அவ உங்க மருமக தானே, நீங்க சொன்னா அவ கண்டிப்பா கேட்பா, நீங்க பேசுனா கண்டிப்பா அந்த மாயா கேட்பா, அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, அவ்வளவுதானே, நடிக்கிறது எனக்கு கை வந்த கலை. மாயை கிட்ட எப்படியாவது நேக்கா பேசி அவகிட்டேருந்து சொத்தை கையெழுத்து போடுறதுக்கு நான் எப்படியாவது வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பத்மா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி பார்வதி சாதாரண ஆள் கிடையாது. அவ நம்ம பக்கத்திலே இருந்துகிட்டு நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு இருந்திருக்கா. நம்மளுக்கு முன்னாடியே இந்த வீடு வேணும் அப்படின்னு நம்மளையே எதிர்த்து பேசுறா. அப்ப அவ சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம பத்மா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு நினைக்கிறாங்க, பத்மாக்கா இத்தனை நாளும் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சா சொத்துன்னு ஒரு விஷயம் வந்ததோட நம்மளை கைட்டு விட பாக்குறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி பத்மாக்கா அமைதியான ஆள் இல்லை போல. சொத்து அப்படிங்கிற விஷயத்துல நம்மளை தூக்கி வீசி பேசுறாங்களே, இவங்க கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்வதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரியோட குடும்பத்தை காமிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி இன்னும் குளிக்காம உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட வந்துட்டு, புவனேஸ்வரி என்னம்மா இது, இப்படியே இருந்தா எப்படிமா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இல்லைண்ணா எனக்கு வந்துட்டு அந்த குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிறது எனக்கு இப்போ செய்தியாக வரணும். ரகுராமும் ஜானகியும் வீட்டு வாசல்ல வந்துட்டு யாருமே இல்லைன்னு அனாதையா நிற்கணும். அது என் காதால கேட்கணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, கொஞ்சம் பொறுமையாயிரு, ரொம்ப நேரம் ஆயிட்டு, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மரகதல் இங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம்
என்ன நடந்துச்சோ அவரை சொல்லுவார். அது கேட்டதோட நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், கவலைப்படாத, உனக்கு சாதகமாக தான் விஷயம் தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் அங்கே மகாலிங்கம் வராரு. வந்துட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்துக்கிட்டு நிற்க, புவனேஸ்வரி நேராக மகாலிங்கத்துக்கிட்ட என்ன நடந்துச்சு, அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்களா, ரகுராம் கையெழுத்து போட்டானா, ரகுராமுக்கு ஒரு சொத்து கூட மிஞ்சல இல்லை, ஜானகி ரகுராமும் குடும்பம் பிரிஞ்சு போனதை பார்த்துட்டு ஓரமாக மூளையில் நின்று அழுதுகிட்டு நிற்கிறாங்களா, அந்த கிராமமே வேடிக்கை பார்த்துச்சா, என்னாச்சு ஜானகி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கால குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு, அந்த வீட்டில் என் அத்தை ஒருத்தி இருக்காளே அவ நிலைமை என்னாச்சு, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டாளா, என்ன அந்த பத்மாவும் பார்வதியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, கடைசியில் அந்த வீடு யாருக்கு போணுச்சு அப்படின்னு அடுக்கடுக்கா புவனேஸ்வரி கேள்வி கேட்டுக்கிட்டே போக, அப்போ மகாலிங்கம் அமைதியாகவே நிற்காரு. அப்போ புவனேஸ்வரி நேராக மகாலிங்கத்தை பார்த்துட்டு என்ன அமைதியாகவே இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மகாலிங்கம் நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு இதை உங்ககிட்ட என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த குடும்பம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நடு ரோட்டில் நிற்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படணும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத என் காதுக்கினே கேட்கணும் அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்னென்னமோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் அங்கே நடந்ததே வேற அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே சொத்து பிரிக்கிற விஷயமெல்லாம் கரெக்டாக தான் நடந்துச்சு. ஆனால் அந்த ரகுராம் கடைசி நேரத்தில் கையெழுத்து போட போகிற அந்த நேரத்தில் மாயா இடையில வந்துட்டா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, அந்த மாயா வந்தால் உங்களுக்கு என்ன, ரகுராம் கையெழுத்து போட வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, மாயா கையெழுத்து போட விடலை அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, மாயாவுக்கு இந்த சொத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, அவ எதுக்கு கையெழுத்து போடக்கூடாதுன்னு தடுக்கிறான், அவ பேசினா பேசிட்டு போறான்னு ரகுராம் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, அதுதான் முடியாது அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, அந்த மாயா கையெழுத்து போடக்கூடாதுன்னு தடுத்துட்டா, அவ இந்த வீட்டோட வாரிசா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. என்ன சொல்றீங்க, மாயா அந்த வீட்டோட வாரிசா, அவ சந்தியாவோட பொண்ணு இல்ல, எப்படி அந்த வீட்டோட வாரிசாக முடியும் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, என்ன நடந்துச்சு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரகுராம் மாயாவை தான் பொண்ணா தத்தெடுத்து இருந்திருக்கான், அதுவும் ஒரு கோவில்ல. அங்க உள்ள சர்டிபிகேட்டை வச்சு மாயா இந்த சொத்து பிரிக்கிற விவகாரத்தையே தடுத்துவிட்டா. நான் இந்த குடும்பத்தோட வாரிசு, என்ன கேட்காம எப்படி சொத்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பிரச்சனைக்கு வந்துட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன, மாயா அந்த வீட்டோட வாரிசா, இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இதான் சம்மந்தி, எனக்குமே தெரியல இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு. ஆனா அந்த மாயா சரியான ஆளு, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும் பொழுது அதை யோசனை பண்ணி தான் முடிவெடுத்திருக்கா. நம்ம தான் இத்தனை நாளும் எதுவும் தெரியாம இருந்திருக்கோம். பசுபதி கேட்குறாரு, எப்படி அந்த மாயா வந்துட்டு ரகுராமோட பொண்ணா மாற முடியும், தானா அவனோட பொண்ணு அப்படின்னு. அப்போ மகாலிங்கம் சொல்றாரு, அந்த மாயா சரியா பிளான் போட்டு ரகுராமோட பொண்ணா இருந்திருக்கா. கோவிலில் வந்துட்டு ரகுராம் மாயாவை அவன் பொண்ணா தத்தெடுந்திருக்கான். அந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த மாயா சொத்து பிரிக்கிறத தடுத்துட்டா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணாலுமே அந்த மாயா இப்படி வந்து தடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி செம்ம காண்டாகிறாங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, இனிமே அந்த குடும்பத்தை சுக்குநூறாக உடைக்கணும், சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அந்த மாயா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பசுபதி சொல்கிறாரு, ஏமா தங்கச்சி, ஏமா இப்படி கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எப்படி நான் கோவப்படாமல் இருக்க முடியும், நம்ம என்ன விஷயத்த வந்துட்டு முடிவு பண்ணாலுமே அந்த மாயா எதற்க வந்துட்டு அந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுறாளே, அவளை என்ன பண்ணுறது அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் அக்கா பொண்ணு அப்படிங்கிறதுக்காக அவளை உயிரோட விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவளை நீங்கள் ஏதாவது ரவுடிகளை வச்சு தீர்த்து கட்டிடுங்க, அப்போ தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, நீ சொல்கிறதும் சரிதான், அந்த மாயா இருக்கிற வரைக்கும் நம்மளால் அந்த குடும்பத்தை நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால அவளை தீர்த்து கட்டுறது தான் சரி அப்படின்ட்டு அந்த பசுபதியும் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் ரகுராமோட குடும்பத்தில் உள்ளவங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நானும் நினச்சேன், ஆனால் அந்த மாயா இருக்கிற வரைக்கும் நம்மளால் அந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இறக்கம் காட்டக்கூடாது. அண்ணா, நீ நமக்கு தெரிஞ்ச அந்த சேகருக்கு கால் பண்ணி மாயாவோட ஃபோட்டோ அனுப்பி
சீக்கிரம் காரியத்தை முடிக்க சொல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் மாயாவை வீட்டில் காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு ரூமில் இருக்கும் பொழுது ஜானகி போயிட்டு நேராக மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க. மாயா நேராக ஜானகியை பார்த்துட்டு பெரியம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்ல ஜானகி அழுகுறாங்க. நீ வந்துட்டு இந்த குடும்பம் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாரிசு சர்டிஃபிகேட்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நான் இருந்தால் தான் இந்த சொத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னப்பாரு. அந்த நேரத்தில் எனக்கு நீ கோவில் தெய்வம் மாதிரி தெரிஞ்ச அந்த தெய்வம் தான் உன்னை அனுப்பியிருக்கு. இல்லைன்னா இந்நேரம் எல்லாருமே சொத்தை பிரித்து ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஊரே வந்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு கேலி பண்ணியிருக்கோம் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமே இந்த சொத்து பிரிக்கணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நடக்கும். நானே இந்த வீட்டோட வாரிசு தானே. உங்ககிட்ட நான் அடிக்கனே என்ன சொல்லியிருக்கேன், நான் உங்கள் பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என் பொண்ணு தாம்மா, நீ என் வயிற்றில் பறக்கலைன்னாலும் நீ என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயாவை ஹக் பண்ணுறாங்க. அப்போ சீனு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேராக மாயாவை பார்த்துட்டு, இங்கே பாரு இதுக்கு முன்னாடி நீ பண்ண விஷயம் எல்லாமே தப்பு தான். ஆனால் இன்னைக்கு பண்ண விஷயத்த நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உன்னால தான் இந்த குடும்பத்தில் சொத்தெல்லாம் பிரியாமல் கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி அப்படின்னு. அதுக்கு மாயை கேட்குறாங்க, என்ன சீனு நான் பண்ணது எல்லாம் சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி பண்ணதை நான் சரின்னு ஒத்துக்க மாட்டேன். இப்போ பண்ணது தான் நான் சரின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா கவலைப்படாத, கண்டிப்பாக இப்போ புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே சீனு ஒரு நாள் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுப்பான், நம்பிக்கையோடு இரு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஜானகியத்தை அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி வந்துட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வழக்கம் போல் புவனேஸ்வரி வேற. அப்போ ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, என்ன சொடக்க போட்டு அன்னைக்கு எப்படி சொன்னேன் என் குடும்பத்தை பிரிப்பேன் அப்படின்னு. என் குடும்பத்தை காக்க வந்த தெய்வம் மாயா, அவகிட்டேருந்து எப்படி அவளை மீறி என் குடும்பத்தை நீ பழி வாங்குறேன்னு நானும் பார்த்துறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. ஏய் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு என் பெரியம்மாவை எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்க, பேசுகிற கை இருக்காது அப்படின்னு சொல்ல. அப்போ புவனேஸ்வரி கோத்தில் நிற்க மாயா சொல்கிறாங்க, என் குடும்பத்தை அப்பையிலேருந்து பழி வாங்கணும் அப்படின்னு நீ எப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உன்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்பேன் அப்படின்ட்டு மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு சவால் விடுறாங்க. கண்டிப்பாக மாயா ஜானகியோட குடும்பத்தை சொத்தை பிரிக்க விடாமல் தடுப்பாங்க. இது தெரிஞ்சு பத்மாவும் பார்வதியும் மாயக்கிட்ட சாதகமாக பேசி மாயக்கிட்டேருந்து கையெழுத்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி கோவத்தில் மாயாவை இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் அரும்பு டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ப்ரெடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.